அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்று கொள்ளுகிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்ம எப்பொழுதுமே இளைத்து போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகாமல் இளைப்பாறுகிற வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு போகிறவர். இதற்கு அஸ்திமாரமாக நம் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறவைகள், காலை வேளையிலே தேவனுக்கென்று ஒரு சமயத்தை ஒதுக்கி அவரிடத்துல நாம் உறவை வைத்துக் கொண்டு ஆராதனையின் வழியாய் அவரை கனம் பண்ணும் பொழுது, அந்த அதிகாலை நேரத்தில் தேவன் நமக்கு செய்கிற சகாயம் அது என்னவென்றால், கர்த்தர் இங்க சொல்றார், இளைப்படைந்தவனுக்கு, சோர்ந்து போனவனுக்கு, மனம் உடைஞ்சு போனவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையை நான் கொடுக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் காலை வேளையில் எங்களை எழுப்புறாரு. அப்படி எழுப்பி அவர் என்ன செய்கிறார்னா, பிரியமானவர்களே, மற்றவங்களுக்கு நாங்க சொல்லத்தக்கதாய் அவர் எங்கள் செவிகளை கவனிக்க செய்கிறாராம். அப்போ உன் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை அவர் நடத்துகிறதுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, காலை வேளையில எழுந்து கர்த்தருக்காய் காத்திருப்பாயானால், மற்றவனுக்கே இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுவாரேயானால், உங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டியதை பேசி நீங்க இளைத்து போகாதபடிக்கு, பிரியமானவர்களே, இளைப்பாறுகிறதற்கு ஏதுவான வார்த்தையை தேவன் உங்களுக்கு தருவார். காலை வேளையிலே அவரை சந்தித்து அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யுங்கள். இளைத்து போகாதபடிக்கு இளைப்பாறுவீர்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆமாப்பா, நீ பொய் உரையாத தேவன். இந்த உலகத்துல இளைத்து போகிற காரியங்கள் எத்தனையோ இருக்கு. நாங்க சலித்து சோர்ந்து மனமுடைந்து போகிறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனா எங்களை இளைப்பாறுகிற காரியம் உங்களிடத்துல மட்டும்தான் இருக்கு. ஆகையால் ஆண்டவரே, உன் பிள்ளைகளுக்கு கல்விமானுடைய நாவையும் செவிகளை திறந்தருளவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் நேரிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு பிரியம் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென்.